ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போடுற ஒரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை வந்து பண்ணுவேன். இருந்தாலும் சம் கமெண்ட்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஸ் பண்ணிடுவேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணதை நம்ம வந்து அப்படியே வந்து லைவாகவே உங்களுக்கு கிளியரன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காண்டி நான் வந்து ரிப்ளை வந்து பண்ண போகிறேன். அதனால் வீடியோ பார்க்குறவங்க இன்னக்கூடியும் வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம், அதாவது அப்டேட்ஸு. அதனால உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் பற்றியும் முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு வந்து மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு. அதனால் வீடியோ பார்க்குறவங்க என்ன கூட வந்து பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு நம்ம வந்து ரிப்ளை வந்து பண்ண போகிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கூடயும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக என்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரோ 10th ரிசல்ட் வந்து என்ன, கன்ஃபார்ம் டேட் வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்மளுக்கு எலெக்ஷன் வந்து வந்தனால நிறைய பேர் வந்து ரிசல்ட்டில் வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே கிடையாது. 10th வந்து கம்மிங் மே 10ஆம் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. 12th வந்து மே 6ஆம் 11th வந்து மே 14ஆம் கன்ஃபார்மாக வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கமெண்ட், அதாவது ஆனால் 25 மார்க் எடுத்து தான் வந்து பாஸு, இருந்தாலும் எனக்கு வந்து 15 மார்க் தான் வந்து வருது, எனக்கு வந்து பாஸ் பண்ணி விடுவாங்களான்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தவங்க கமெண்ட் வந்து பண்ணியிருந்தீங்க. நீங்கள் வந்து மேபி சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் தவிர வேறு ஏதாவது சப்ஜெக்ட் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பாஸ் பண்ணி விட்ருவாங்க. முக்கியமாக நீங்கள் இங்கிலீஷ் ஆகட்டும் அண்ட் தமிழ் ஆகட்டும் எப்படியாவது வந்து பாஸ் பண்ணி விட்ருவாங்க. சயின்ஸ் அண்ட் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேசிக் கான்செப்ட் வந்து தெரிஞ்சால் மட்டும், அதாவது எழுதினா மட்டும்தான் மார்க் வந்து போடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க, கெமிஸ்ட்ரி நீங்களாக ஃபார்முலா போட்டு எழுத முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் மேத்ஸும் நீங்களாக ஓனாக வந்து ஒரு ஃபார்முலா போட்டு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு மார்க் போடுவாங்களா? கிடையாது. ஸோ நீங்கள் கொஸ்டினுக்கு, அதாவது ஆன்சர் கீ இருந்திருக்கும்ல, அந்த ஆன்சர் கீழே ஜஸ்ட் ஒரு 2-3 கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் கூடயும் வந்து மார்க் வந்து போடுவாங்க. லெட்ஸ் சி, நம்ம வந்து பேப்பர் வந்தோடனையும் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பயப்படுவீங்க, பயப்படாதீங்க, நல்ல மார்க் தான் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னொரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஆனால் என்னை ஒருத்தவங்க வந்து பார்த்து வந்து எழுதிட்டான், என்னை வந்து பார்த்து எழுதுனவே வந்து டீச்சர் வந்து பார்த்துட்டாங்க, எனக்கு வந்து மால் ப்ராக்டிஸ் வந்து டிக் பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து எழுதுனா கூட ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பிட்டச் எழுதுறீங்க தெரியுமா? ஸோ அதுதான் வந்து ரொம்ப இஷ்யூ வந்து வரும். அப்படி மால் ப்ராக்டிஸ் வந்து டிக் பண்ணால் கூடியும் உங்கள் கண்ணு முன்னாடி தான் டிக் பண்ணுவாங்க. அதனால் பயப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு இதுதான். அதனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப இருக்காது. நீங்கள் வந்து மேபி பிட்டச் எழுதிட்டீங்க, நீங்கள் வந்து உங்கள் பேப்பரை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் மால் ப்ராக்டிஸ் வந்து டிக் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து ஒன்றுமே வந்து பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தர் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருக்காரு, ப்ரோ நான் வந்து மேத்ஸில் 19 மார்க் வந்து வரும், ஆனால் நான் எல்லாமே அட்டென்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பாஸ் போடுவாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது 11th மேத்ஸில் வந்து எனக்கு 19 மார்க் தான் வந்து வரும், 25 மார்க்குக்கு பேலன்ஸ் மார்க் வந்து போட்டுருவாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ தான் சொன்னேன், சயின்ஸ் அண்ட் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓனாக வந்து எழுத முடியாது. அதோட பேசிக் கான்செப்டை புரிஞ்சால் மட்டும், அதாவது பேசிக் கான்செப்டை நம்ம வந்து எழுதினா மட்டும்தான் மார்க் வந்து போடுவாங்க. அதனால நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ண கொஸ்டினில் ஏதாவது மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள், வேறு ஏதாவது வந்து மார்க் வந்து வருதா அப்படின்னு. உங்களுக்கு 3 மார்க்கு 2 மார்க்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கூடயும் வந்து கன்ஃபார்மாக பாஸ் பண்ணி விட்ருவாங்க. அதனால ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மார்க் வந்து வருது அப்படின்னு. அட்லீஸ்ட் ஒரு 22-21 மார்க் வந்து இருந்துச்சா கூடயும் கன்ஃபார்மாக வந்து பாஸ் பண்ணி விட்ருவாங்க. அதனால் பயப்படாதீங்க, கன்ஃபார்மாக வந்து நீங்கள் வந்து நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்போது 11th வந்து கிரேஸ் மார்க் இல்லையா அப்படி சொல்லிட்டு வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நான் ஒரு வீடியோ சொல்லிட்டு இருக்கேன் 11th கிரேஸ் மார்க் கிடையவே கிடையாது அப்படின்னு. மேத்ஸில் மட்டும் அந்த 1 வேர்டில் ஒரு 2 ஆப்ஷன் எழுதினா மட்டும் மார்க் போடுற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிரேஸ் மார்க்கே வந்து கிடையாது. அதனால பேசிக்காக 11th வந்து எந்த ஒரு கிரேஸ் மார்க்கும் வந்து கிடையாது. நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்க வேணாம் 11th வந்து கிரேஸ் மார்க் வந்து இருக்கும் அப்படின்னு. மற்றபடி வீடியோ பார்க்குறவங்க வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்மாக உங்களோட கமெண்ட்டை நான் கவர் பண்ணி நான் வந்து கன்ஃபார்மாக வீடியோ வந்து போடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு மார்க்காக வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் நியூஸ், முக்கியமாக பேப்பர் கரெக்ஷனோட டே பை டே அப்டேட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன். மறக்காமல் பண்ணிடுங்க.